தமிழ்நாடு அதிகமாக நகரமயமாகி வருவதால் கூடுதல் நிதி தேவை இருப்பதை நிதிக்குழுவிடம் ஆதாரத்துடன் கூறியுள்ளதாக மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் அபினேஷ் நடத்திய பிரத்யேக கலந்துரையாடலை தற்போது காணலாம். இந்தியாவில் இந்த நிதிக்குழுவுடைய ரோல் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க அடிக்கக்கூடிய அந்த பரிந்துரைகள் மாநிலங்களுக்கு எந்த வகையிலெல்லாம் அந்த நிதி பகிர்வுல ஒரு ரோல் பிளே பண்ணுது? இந்த நிதிக்குழு என்ன செய்யணும், ரெண்டு வேலை செய்யணும். முதல் முடிவு ஒன்றியத்துக்கு எவ்வளோ, மாநிலங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பிரித்து சொல்லணும். ஒன்றியத்துக்கு 40%, மாநிலங்களுக்கு 60%, அல்லது இவங்களுக்கு 40, அவங்களுக்கு 60 அப்படிங்கிறத மாதிரி சொல்லி பிரிச்சுருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாநிலங்கள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோன்னு முடிவு வேணும். என்ன, ஒருத்தர் பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் நம்மளோட 4 பங்கு பெருசாக இருப்பான், ஆனால் ரொம்ப பின்தங்கி இருப்பான். நம்மளோட சின்ன மாநிலங்கள் இருக்குது, ரைட்டா, அவன் வளர்ந்துருப்பான். அப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு அது என்ன செய்வாங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வெவ்வேறு காரணங்களுடைய அடிப்படையில் அந்த பகிர்வை கொடுப்பாங்க. அதுமாதிரி கொடுக்கும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு அப்போல்லாம் 7 விழுக்காடு நமக்கு வந்துட்டு இருந்துச்சு. பகிர்ந்தளிக்கும் நிதி இருக்குல்ல, 7. இப்போ 40% மாநிலங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த 40ல் 7% யாருக்கு வரும், தமிழ்நாட்டுக்கு. அது மாதிரி இந்த 7ன்னு இருந்தது என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒவ்வொரு நிதி பகிர்வு குழுலையும் குறைஞ்சு 4க்கு வந்துருச்சு. நம்மளுக்கு 4க்கு வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த 5 வருஷத்தில் மட்டும் நமக்கு கிட்டத்தட்ட 65,000 கோடி ரூபாய் என்ன ஆச்சு, குறைஞ்சி போச்சு. அவங்கள்ட்டேருந்து வர வேண்டியது நமக்கு கேரளாவுக்குலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தொகை எண்ணிக்கை குறைய என்ன கேட்டிங்கன்னாக்கா பகிர்வு குறைஞ்சி போகுது. அப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நிதிக்குள்ள பின்தங்கி இருக்கவங்களாம் நீங்கள் கொடுக்குறீங்க, 45 வருஷமாக கொடுத்துட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க வளர்ந்து இந்த இடத்துக்கு வரணுன்ட்டு. ஆனால் என்ன நடைமுறையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எந்த மாநிலங்கள்லாம் வளர்ந்து கொண்டு இருந்தனவோ அவள் மேலும் மேலும் வேகமாக வளர்ந்துட்டு இருக்காங்க, எட்டி போய்கிட்டே இருக்கு. அவங்க என்ன அப்படியே பின்னாடியே இருக்காங்க. அப்போது என்ன, நீ வச்சிருக்கிற பிரின்சிபலில் ஏதோ கோளாறு இருக்குது என்ன, அப்போ அதை மாற்றினா தான் இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வரும். அது ஒன்று பண்ணணும். நகர்மயமாதல் இப்போ இந்தியாவிலே மிக அதிகமாக அளவில் நகர்மயம் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இப்போ ஏறத்தாழ கணக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 50 விழுக்காட்டுக்கு மேலே நகர்ப்புறங்களில் இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போது நம்ம அங்கே அந்த உட்கட்டமைப்பெல்லாம் உருவாக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் போக்குவரத்து மட்டும் இல்லை, அவ்வளோ பேர் குடிக்கிற தண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கழிவு நீர் அகற்றணும். அப்போ இதுக்கெல்லாம் பண்ணிடணும்ல. அப்போ எத்தனை ஆயிரம் கோடி ஆகும்? அதையும் முதலமைச்சர் குறிப்பிடுறாங்க. முன்பெல்லாம் ஒரு திட்டம் ஆரம்பிக்கும் போது மத்திய மாநில அரசோட சம பங்கு அந்த பங்களிப்பு இருந்தது. ஆனால் அதையும் மத்திய அரசு வெகுவாக அதை குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசினாரு. சொல்கிறேன் இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இது ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம்ல, கிளைமேட் சேஞ்ச் வந்ததுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்களே பார்க்குறீங்க, ஏன்னா மழை எவ்வளோ பெய்யுது, எப்போ பெய்யுது முடியல, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மட்டும் இல்லை, அதோட இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம்ல, அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு வருஷத்தில் பெய்கிற மழை ஒரு வாரத்தில் பெய்யும் போது என்ன, வெள்ளம் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. வெள்ளம் தான் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு தொடர்ந்து வறட்சி வருது. அப்போ அது மாதிரி வரும்போது நம்ம என்ன, மாநிலங்களுக்கு பெரிய பொறுப்பு வருது. ஏன்னா அவங்க மக்கள் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு உடனடியாக செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த இதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துங்க. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கில் கொண்டு என்ன செய்யணும்னா, எங்களுக்கு இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு எங்களுக்கு வேறு மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஆனால் உண்மையாக நதி பகிர்வுனா 41 நடக்கலை, 33 தான் நடக்குது. மீதி பணம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, செஸ் சர்ச்சார்ஜும் அதில் போட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கொள்கை என்ன, நமக்கு என்ன கோரிக்கைகள் என்ன, அது நியாயமாக இருக்குப்பா, இந்த நியாயத்தை சொல்லுங்கன்னு அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மாநிலங்களும் இதெல்லாம் கேட்டாங்க. ஆனால் யாரும் அதுக்கு உண்டான காரண காரியங்களை இவ்வளவு விரிவாகவும் விளக்கமாகவும் எங்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி எடுத்துரைக்கல. ஆனால் நீங்கள் என்ன ஒன்று மறந்துடாதீங்க, நீங்கள் மட்டும் மாநிலம் கிடையாது, எல்லா மாநிலங்களும் இருக்குன்னு அவர் என்ன செஞ்சுருக்காருனாக்கா, அதில் ஒரு பொடி வச்சுட்டு தான் பேசியிருக்காரு. புரியுதா? அது எதிர்பார்த்தது தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் மாணவன் தானே, எல்லாருக்கும் தான் சேர்ந்து அவங்க எழுத முடியும்.